தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்குள்ள பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாணவ தோழமைகளுக்கும் என் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கம். இதோ இன்று பட்டொளி வீசி நாடெங்கும் பறக்கிறதே நம் தேசிய கொடி. இதை ஏற்ற சிலரால் மட்டுமே முடியும் என்ற நிலையை மாற்றி எல்லோரும் ஏற்றி மகிழ வழி செய்த ஒருவரை பற்றி தான் உங்களுடன் உரையாடப் போகின்றேன். நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் தெரியுமா? என் பெயரோ சிபிச்சோழன். சோழனுக்குத்தானே தெரியும் உரிமை கொடியின் அருமை. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னும் என் பேச்சிருக்கும் என்று வாழ்ந்த முத்தமிழறிஞரை பற்றி 3 நிமிடத்தில் பேசுவதா முயன்று பார்க்கிறேன். இந்த சிறுவன் முத்தமிழே முகவடித்தார். தேசிய கொடி ஏற்றுவதில் மாநில உரிமை கண்ட கலைஞர். இந்திய திருநாடு விடுதலை பெற்று இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகும் கூட விந்தியமலைக்கு வடக்கு, விந்தியமலைக்கு தெற்கு என்று இருவரும் முரணான சித்தாந்தங்களாகத்தானே இயங்கி வருகிறது. இன்றைய நவீன காலகட்டத்திலும் கூட வடநாட்டினர் எண்ணிராத பல திட்டங்களை தன் ஆளுமையால் அன்றே வென்று காட்டியவர்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். உங்களுக்கு ஒரு வரலாறை சொல்லட்டுமா உடன்பிறப்புகளே? விடுதலை இந்தியாவில் சுதந்திர தினமாக இருக்கட்டும், குடியரசு தினமாக இருக்கட்டும், 2 நாட்களிலுமே மாநிலங்களின் ஆளுநர்கள் மட்டுமே கொடியேற்றும் அதிகாரம் படைத்திருந்தனர். இது எப்படி நியாயமாகும் என்று முதலாக உரிமை குரல் எழுப்பியவர் யார் தெரியுமா? அவர்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். கொடியேற்றுவதில் என்ன இருக்கிறது? ஆளுநர் ஏற்றினால் என்ன, ஆளும் முதலமைச்சர் ஏற்றினால் என்ன என்று எளிதாக கடந்துவிட முடியாத உடன்பிறப்புகளே. ஆம், ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்திற்கு ஆளுநரும் அழகும் இல்லை, தேவையும் இல்லை என்று கூறினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் தம்பி சும்மாவா இருப்பார்? பல படிகள் மேலேறி செல்ல மாட்டாரா? அதில் வெல்ல மாட்டாரா? சென்றார், வென்றார், அனைத்திலும் வென்றார். அவர்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். எப்படி வென்றார் தெரியுமா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்னும் கொள்கை விளக்கத்துடன் ஆட்சி செய்து வந்தார். 1974 ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அன்றைய தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்த மேதகு KK ஷா அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றினார். என்ன, ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் கொடியேற்ற கோடான கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அருகில் நின்று வேடிக்கை பார்ப்பதா? கலைஞரின் போராட்ட குணம் கண்களில் தெளித்தது. அந்த கனவும் பலித்தது. ஆம், அடுத்த முறை இங்கு கொடியேற்றுவது முதலமைச்சரின் கைகளாகத்தான் இருக்க வேண்டும் என சூளுரை கொண்டார். உடனடியாக அன்றைய பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடன் இது குறித்து தொடர்பு கொண்டார். கலைஞர் அவர்கள் முன்வைத்த வாதங்களும் கோரிக்கைகளும் மிக ஆழமானது. குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவரும், சுதந்திர தினத்தன்று பிரதமரும் என மாறி மாறி செங்கோட்டையில் கொடியாற்றுகிறீர்களே, நிலைமை அவ்வாறு இருக்க ஒன்றிய அரசுக்கு ஒரு நீதி, மாநில அரசுக்கு ஒரு நீதியா என்று முதலாக உரிமை குரல் எழுப்பியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். எந்த ஒரு மாநில முதலமைச்சரும் எண்ணிடாத ஒரு விடயத்தை கலைஞர் செயலாக்க எண்ணுகிறார் என்றால் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதை உடனடியாக சட்டமாக்கினார்கள். ஆம், 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தங்கள் மாநிலங்களில் தாங்களே கொடியேற்றலாம் என்ற அரசாணை உதயமானது. அதை உதயமாக செய்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். ஐயா கலைஞர் அவர்களே, உரிமைகள் பல பெற்றுத்தந்த உங்கள் கொள்கைகளே எங்களை ஆள வேண்டும், உங்கள் வழியில் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால்